என்ன போட்டோ இதெல்லாம்? அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, நான் சொல்றேன் நீ பேசாத நீ. பொண்ணா நீ? இந்த குடும்பத்துக்கு ஏத்தவன அண்ணி உன்ன போய் நம்பிட்டு இருக்காங்க பாரு. ஆனா நீ பண்ற காரியம் இருக்கே. அண்ணி அண்ணி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அண்ணி அண்ணி நில்லுங்க அண்ணி. போட்டோவை பார்த்துட்டு இவ சும்மா இருக்க மாட்டா. கண்டிப்பா இத பத்தி போட்டு கொடுத்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவா. என்ன பண்றது? ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. நீ நிஜமா தான் சொல்றியா சிம்ரன்? ஏங்க சத்தம் போடுறீங்க? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் உங்களை தனியா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இது மறைக்க வேண்டிய விஷயமோ இல்ல தள்ளி போற விஷயமோ கிடையாது. இதை இமிடியேட்டா என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதை உடனே கிளியர் பண்ணி ஆகணும். ஏங்க நெல்லு. அந்த போனை கொடு. எதுக்கு? கொடு, நான் சொல்றேன். என் போன்ல இருக்கிறது என் பர்சனலுங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கொடுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. சரி, போனை கொடுக்க வேண்டாம். அதுல இருக்கிற போட்டோவை காட்டு. போட்டோவா? எந்த போட்டோ கேக்குறீங்க? ரூம்ல பார்த்து ரசிச்சிட்டு இருந்தியே, அததான் கேக்குறாரு. அது எதுக்கு நீங்க பாக்கணும்? இந்த பாரு, அந்த போட்டோவை நாங்க பார்த்தே ஆகணும். காட்டு. முடியாதுங்க. என் போன்ல நான் எதையோ பார்த்துட்டு போறேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க யார் என்ன கேக்குறதுக்கு? நீ வச்சிருக்கிறது அசிங்கமான போட்டோன்னு உனக்கே தெரியுதுல்ல, அதனால தானே நீ காட்ட முடியாதுன்னு சொல்ற. ஹலோ, என்ன அசிங்கத்தை நீங்க பாத்தீங்க? அத வேற நான் என் வாயால சொல்லணுமா? ச்சே, நினைச்சாலே உடம்பெல்லாம் கூசுது. ஏங்க, இவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளே இல்ல. அண்ணிக்கிட்ட சொல்லி முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். நான் ஏங்க போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உன்னால பேச முடியுது?